இதெல்லாம் எதையுமே வந்துட்டு நம்ப மாட்டேங்கிறாங்க நம்மளோட அஞ்சலி. "நீ போய் தான் சொல்கிற, எனக்கு நல்லாவே தெரியுது. நீ வேறு ஏதோ அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்குது, உங்கள் அம்மாவே கிடையாது அது" அப்படின்றத சொல்கிறாங்க. "நீ வா, நீ வீட்டுக்கு வா, அவங்கள சொல்ல வைக்கிறேன், நீ வா வான்னு" இது பண்ணுறாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட அப்பா வந்துட்டு சுமங்கலி பூஜைன்னு அவங்க அம்மா வந்துட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கி புட்டெல்லாம் வைக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா கிட்டே போய் பேசணும்னு சொல்லிட்டு அவர் போய் உட்காந்துட்ருக்காரு. "அம்மா நீங்கள் எழுந்திருக்குமா, உங்கள் குரல் கேட்டு எவ்வளோ நாளாச்சு" அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவங்களுக்கு கான்ஷியஸ் இருந்தது. கரெக்டாக பாட்டு சத்தத்தினால அவங்க ஒய்ஃபை கூப்பிட்றாரு. அவங்களுக்கு கேட்கவே இல்லை. சரின்ட்டு பாட்டியே வந்துட்டு உண்மை சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி அந்த மகேஷ் ரொம்ப மோசமானவன், அவன் இந்த மாதிரி இதுவெல்லாம் பண்ணியிருக்கான், என்னையே அவன் தான் கொல்ல பார்த்தான், அஞ்சலியை காப்பாற்றுன்னு சொல்லிவிட்டு அவங்க திரும்பி அன்கான்ஷியஸ் ஆகிறாங்க. நம்ம இதை பற்றி லக்ஷ்மி கிட்டே சொல்லக்கூடாது, அவள் ரொம்ப பயந்து பதறி போயிடுவான், நம்ம அஞ்சலி எப்படியாவது போய் பேசி கூட்டின்னு வந்துடும், அவன் ரொம்ப மோசமானவனாக இருக்கான்னு நேராக வந்துட்டு போகிறதுக்கு. அப்போ துளசியும் வெற்றியும் பார்த்துட்டு, "வீட்டுக்கு தான்ப்பா வந்துட்டுருக்கோம், எங்கே போகிறீங்கன்னு" கேட்க, "நான் கொஞ்சம் இங்கே அஞ்சலி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேம்மா, அவளையும் இது கூப்பிட்டுருந்தேன், அவள் இன்னும் வரலையேன்ட்டு தான்" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி, ஸ்வீட்டு பழம்லாம் வந்துட்டு கொடுத்துருங்கப்பா அவகிட்டேன்னு" சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவங்களும் வாங்கிட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு போனால் இங்கே அஞ்சலி இல்லை, மகேஷ் இல்லை, வீடு திறந்து போட்டிருக்கு, ஸ்வீட் பாக்ஸை வச்சுட்ருக்காங்க. அப்புறம் சரி கிளம்பலான்னு பார்க்க ஏதோ சத்தம் மாதிரி வருது, எங்கடா வருதுன்னு மேலே போய் பார்க்குறாரு. அந்த ரூம் கதவு திறந்து தான் இருக்குது, அஞ்சலி திறந்து விட்டு போனனால. பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. "நீயா? உன் பையன் எவ்வளோ வருஷமாக தெரியுமா அழுதுட்டு இருந்தான், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கு, எப்படி என்ன ஏதுன்னு" சிவராம் கேட்க, "இந்த மகேஷ் தான் என்னை அடைச்சி வச்சுருக்கான்னு" சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. "சரி வாங்க உடனே போகலாம், இங்கேருந்து போயிடலாம், நான் உன்னை கூட்டின்னு போகிறேன்னு" சொல்லுவாங்க. "இல்லை நான் வரமாட்டேன், பயமாக இருக்க, அவன் ஏதாவது பண்ணிடுவான், என் பையனை எதுனா பண்ணிடுவான், நீ போ, என் பையனை நல்லா பார்த்துக்கோ, வேண்டாம் வேணான்னு" சொல்லிவிட்டு அவங்க நின்றுடுறாங்க. அப்புறம் சிவராமுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அஞ்சலிக்கு கால் பண்ணுறாங்க, மகேஷுக்கு கால் பண்ணாங்க, யாருமே எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. சரின்ட்டு அவர் அங்கேருந்து வெளியே வந்துடுறாரு. இங்கே அஞ்சலி கூப்பிட்டுட்டு வராரு. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி சிவராம் வீட்டுக்கு வந்து போனதை பற்றி அவங்க ஆளுங்க வந்துட்டு மெசேஜ் பண்ணி சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு நேராக அஞ்சலி கூப்பிட்டுட்டு வந்து நான் சொல்ல வைக்கிறேன்னு சொல்லிட்டு வராங்க. அஞ்சலி வந்துட்டு, "இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அந்த அம்மா சொல்லணும் இப்போ உன் பையனான்ட்டு, வா" அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ரூமில் பார்த்தா அந்த லேடி இல்லவே இல்லை. எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு மகேஷே ஷாக் ஆகி போயிட்டாரு. "நீ தான் யாரோ ஆள் வச்சு கடத்திட்டு இருக்க, பொய் சொல்லாத, உங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்குது, அப்படியே இனிமேல் வாழவே மாட்டேன்" அப்படி இப்படின்னு கோவப்பட்டுருக்காங்க. "அஞ்சலி நான் சொல்கிறது கீழே அஞ்சலி, அந்த அம்மா எங்கே போனாங்க எனக்கும் தெரியல, சரி நீ ஒரு பக்கம் தேடு, நானும் ஒரு பக்கம் தேடுறேன், நான் சொல்கிறது கீழே வா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ கீழே வந்துட்டு அவங்க அப்பா வாங்கி வச்சுருந்த ஸ்வீட்டு இதுவெல்லாம் பார்க்குறாங்க. ஒருவேளை அவர் வந்து தெரியக்கூடாது அஞ்சலிக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து மறைச்சி வச்சிடுறாரு மகேஷ். ஒரு பக்கம் அவங்க ஆளுங்க கால் பண்ணி, இந்த மாதிரி அந்த அம்மாவை நாங்கள் தான் இது பண்ணி வச்சுட்ருக்கோம், எஸ்கேப் ஆக பார்த்தாங்க, நாங்கள் தான் வேறு இடத்துக்கு கடத்தி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பாடான்னு ரிலாக்ஸ் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் "நான் ஒருத்தனோட ஃபோட்டோ அனுப்புகிறேன், அவனை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும், அதே மாதிரி அவர்கிட்ட எல்லா உண்மையும் இந்த அம்மா சொல்லிச்சா இல்லையான்னு எனக்கு தெரியணும்னு" சொல்லிட்டு ஃபோனில் பேச வைக்கிறாங்க. "நீ சிவராம்கிட்ட உண்மையெல்லாம் சொன்னியான்னு சொல்லி கேட்க, ஆமாம் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னு அந்த லேடி சொல்கிறாங்க. அது கேட்டோன்னா கோவம் வந்துட்டு அவருக்கு மகேஷ்க்கு. அதுக்கப்புறம் அந்த ரவுடிங்கிட்ட வந்துட்டு முருகன் ஃபோட்டோ அனுப்பிச்சு, "இவனை நீங்கள் போட்டு தள்ளிடுங்க" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஒரு பக்கம் எங்கள் சிவராம் இப்போ என்ன பண்ணுறது, அஞ்சலி எங்கே போனால் என்ன ஏதுன்னு தெரியும் சோகத்துலேயே அப்படியே ஒரு பக்கம் நடந்து போயிட்டுருக்காங்க. அதோட எபிசோட் முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.